தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிக்க தடை கோரிய வழக்கை தேர்தல் முடிந்த பின் விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மதுரையைச் சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கை ஒத்திவைத்து தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணியால் புறநகர் ரயில் சேவை தொடர்ந்து பாதிப்பு. 6வது நாளாக பயணிகள் அவதி. சென்னை புறநகர் ரயில் சேவை பாதிப்புக்கு வரும் திங்கட்கிழமைக்குள் தீர்வு என தெற்கு ரயில்வே தகவல். ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில்களில் 5 பெட்டிகள் கூடுதலாக சேர்க்கப்படும் என தெரிவித்ததாக MP தயாநிதி மாறன் பேட்டி. கால்பேரா இருக்கிற ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில் இன்னும் அடிஷனலாக 5 கோச்சுகளை இணைத்து பொதுமக்களுக்கு சிரமத்தை குறைக்கின்ற வகையிலே செயல்படுவதாக அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் 38 தொகுதிகளை பாரதிய ஜனதா கேட்பதாக தகவல். நாளை பியூஷ் கோயல் சென்னை வரவுள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் முடிவு எட்டப்பட வாய்ப்பு. மூழ்கும் அதிமுக கப்பலில் பாஜக சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தால் பூஜ்ஜியம்தான் என்றும் ராஜ்யம் கிடைக்காது என்றும் பேச்சு. பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடை செய்ய நினைத்தார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 5000 ரூபாய் வழங்கியதை கிண்டலடித்துவிட்டு தற்போது உரிமை கொண்டாட பார்க்கிறார்கள் என்றும் பேச்சு. 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. முதல்ல இதை கிண்டலடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. நம்ம அதிரடி முடிவுக்கு மக்கள் கிட்ட கிடைச்ச வரவேற்பை மறைக்க முடியல. அதனால இப்போ அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ எங்களால தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுக்க இவர்கள் யார்? பீகாரில் பள்ளி அருகே இறைச்சி கடைகளை மூட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உத்தரவிட்டதை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. பீகார்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. பாமக சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் ஆணை. நமக்கான வாகனம் இதோ வந்துவிட்டது என தொண்டர்களுக்கு ராமதாஸ் அறிக்கை. தேர்தல் நிலைப்பாடு குறித்து நாளை ஆலோசனை நடைபெற உள்ள நிலையில் சூசகம். அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை MP சீட் கேட்கவில்லை. நெல்லையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ராஜ்யசபா MP நான் கேட்கல, நான் கேட்கவில்லை அப்படின்னு பல முறை சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நியூஸ் 18 இது வந்திருக்கு. போகிற போக்கை பார்த்தால் அதிமுகவுக்கே பாஜக தான் தொகுதியை ஒதுக்கி தரும் போல் இருக்கிறது. மோடியா இந்த லேடியா என்று கேட்ட ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது என CPM மாநில செயலாளர் சண்முகம் எக்ஸ் பதிவு. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. அதிகாரப்பூர்வ அறிக்கையை மருத்துவமனை வெளியிடும் என்றும் விளக்கம். நல்லக்கண்ணு அவர்கள் குறித்த மருத்துவமனையின் அறிக்கை வெளியான பிறகு அதிகாரப்பூர்வமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி அறிவிப்புகளை செய்யும். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து தொலைபேசியில் நலம் விசாரித்த ரஜினிகாந்த் மற்றும் விஜய் மருத்துவமனையில் உள்ள நல்லக்கண்ணுவின் மகளிடம் பேசினர். சைவ வைணவ சமயங்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு. மார்ச் 24 விசாரணைக்கு ஆஜராக
MP, MLA-க்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ்களை வாங்குவதற்கு மாணவர்களிடம் லஞ்சம் பெற்றதாக புகார். CBI விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. பொள்ளாச்சியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதம். விவசாயிகள் வேதனை. நீதித்துறையின் பெயருக்கு களங்கம் கற்பிப்பதை அனுமதிக்க முடியாது. நீதித்துறையில் ஊழல் எனும் பாடத்திட்டத்தை CBSE 8ஆம் வகுப்பில் சேர்த்தது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. ஒடிசாவில் சுரங்கத்துறை துணை இயக்குனர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட 4 கோடி ரூபாய் பறிமுதல். 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதை தொடர்ந்து நடத்திய சோதனையில் பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் உத்தரவு. நாகை மாவட்ட தாவேக செயலாளர் மற்றும் அவரது மகன் மீது காவல்துறை வழக்கு பதிவு. கட்சி நிர்வாகிகளை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. உதகை அருகே லவ்டேல் ராபின்பேட்டை பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை வீட்டு வாசலுக்கே வந்ததால் பொதுமக்கள் அச்சம். கரூரில் கொரியர் பார்சலில் வந்த பேட்டரியில் தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. லாரி உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ் பெற்றதை தொடர்ந்து திருவாரூரில் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகள் அனுப்பி வைப்பு. அரவை பணிக்கு அனுப்புவதற்காக பேரளம் ரயில் நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் காத்திருக்கும் லாரிகள். பாகிஸ்தான் பிரதமர் தற்போது உயிருடன் இருப்பதற்கு தான் காரணம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. இந்தியாவுடனான போரை நிறுத்தியதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரை. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு மேலும் 5,000 ரூபாய் அதிகரிப்பு. T20 உலகக்கோப்பை அரையிறுதி வாய்ப்பு உயிர்ப்புடன் வைக்குமா இலங்கை? நியூசிலாந்து அணியுடன் கொழும்பு மைதானத்தில் இன்று பல பரீட்சை. ரஜினியின் 173வது படத்தில் மலையாள நடிகர் பசில் ஜோசப் நடிக்க உள்ளதாக தகவல். ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு தொடங்கப்பட வாய்ப்பு.